ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பா உடம்பு சரியில்லை, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா, ஆனால் மெடிக்கலுக்கு போய் வந்து வாங்கி ஃபஸ்ட் கொடுப்போன்றதுக்காக பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க. முதல்ல பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம சேனலில் போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கல் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த மெடிக்கலில் பார்த்திங்கன்னா மருந்து வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம டாக்டர் மாதிரி அவங்க நமக்கு வந்து கரெக்டாக அப்படின்னா ப்ராப்ளம் சொன்னாவே போதும், அதுக்கேற்ற மருந்து கரெக்டாக அந்த மெடிக்கல் கொடுப்பாங்க. எப்போ மெடிக்கல் தான் எதனா ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு அந்த மெடிக்கல் போய் ஒவ்வொரு ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் சரியாகலாம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 2 3 நாளாகவே கண்ணு வலி சொல்லிகிட்டு இருந்தா. நான் வந்து சளிய மருந்து மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூலுக்குமே பார்த்திங்கன்னா லீவ் ஃபோன் பண்ணி வர வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க ஸ்கூலில். இந்த மாதிரி நேரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு போல இருக்கும். மிஸ்ஸு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி சமைத்த தலைவலி சொல்கிறா அப்படி சொன்னாங்க. இந்த கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. நான் போய் ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை கூட்டிகிட்டே வந்துட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கலுக்கு வந்துவிட்டோம். நம்ம இப்போ மருந்து வாங்கிட்டுருக்கோம். மருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்ஸ் தான், கண்ணுக்கு போடுற ட்ராப்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. கண்ணுக்கு போடுற ட்ராப்ஸும் 2 செட் மாத்திரையும் கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை போட சொன்னாங்க. 2 வேலையும் போடுங்க, அந்த ட்ராப்ஸை ஊற்றுங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படி சொன்னாங்க. அதனால் சரி அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நாட்டில் வரும்போதே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து ஒரு இடத்துல தர்பூசணி பழம் விற்றுட்ருந்தாங்க, வாட்டர்மெலன் விற்றுட்ருந்தாங்க. சரி அதை வாங்கலாமே அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அதை வாங்கலாம் சார். இப்போ போயிட்டுருக்கேன். அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன் பார்த்திங்களா நான் உங்களுக்கு, இந்தமாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்துச்சோன்னா ரொம்ப கண்ணு வலி சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. சரி அதான் வந்து ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு தான் நம்ம இப்போ போயிட்டு ரொம்ப அது மருந்து வாங்கிட்டோம். ஏன்னா அவர் கலந்து சாப்பிடவும் இல்லை குழந்தை, பாவம் ரொம்ப வழியாக கஷ்டப்பட்டுட்டா. சரின்ட்டு எனக்கும் வேலையை ஓடலை. சரி குழந்தைக்கு உடம்பு சரி சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ அதுக்கு குழந்தை வேலையை முதல்ல பார்ப்போமே சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். வீட்டை குழந்தைக்கு உடம்பு சரியாகவே நம்மளுக்கு வேலை ஓடாது. அதான் பார்த்திங்கன்னா அது பிறகு இங்கே ஒரு மஞ்சள் கலர் வண்டி நிற்கிது பார்த்திங்கன்னா, அந்த வண்டியில் தான் வந்து தர்பூசணி பழம் விற்றுட்ருக்காங்க. வாங்க போகலாமா? இல்லை அதை வாங்கினா ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே. நான் வந்து ஸ்வீட்டாக ஒரு பழம் கொடுங்கன்னு கேட்டேன். ஸ்வீட்டாக கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எதை கணக்கு தான்மா அப்படின்னாங்க. 1 கிலோ 20 ரூபாம்மா சொன்னாங்க. அப்புறமா அது நம்ம வாங்கின பழம் பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா சொன்னாங்க. எடை போட்டு பார்த்துட்டு இது 50 ரூபாய்க்கு இருக்குமான்னாங்க. நான் ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க வந்து 40 ரூபா வராதுமா, ஒரு ரேட்டு தான்மா, 50 ரூபா தான்மான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். பக்கத்துலேயே பனங்கிழங்கும் வச்சுருந்தாங்க. பனங்கிழங்கு அவிச்சது அவிக்காததுமே இருந்தது. நான் அவிச்சது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா சொன்னாங்க. அதை வாங்கிட்டேன். அவிக்காதது பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. அது கொஞ்சம் பெரிய கட்டாக இருந்தது, அதுவே வாங்கிட்டேன். சரி நான் சரி வேண்டாம், அவிக்காது வேண்டாம், அவிச்சிட்டு யாரையும் அவிச்சிட்டு உட்காந்துருக்காது வேறு அது அப்படி சொல்லிட்டு நான் வாங்கலை. நான் வந்து அவிச்சதை மட்டுமே வாங்கிட்டேன். ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து 3 4 இருக்குன்னு நினைக்கிறேன். அது வாங்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, தவிர நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க யாருக்கெல்லாம் பிடிக்கிறத பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உடம்பு ரொம்பவே ஹெல்த்தி தான். நம்ம அந்த சீசனில் நமக்கு அது சாப்பிட்ணும். அதான் உடம்பு ரொம்பவே நல்லது. அவங்க என்னென்ன சீசன் என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும். அதை பற்றி உடம்பு ரொம்பவே நல்லது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அடுத்து கரும்பு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த கரும்பு ஜூஸ் விற்றாலும் எல்லாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல கரும்பு ஜூஸ் இருக்குது, அதில் விற்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கடையில் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவு, அந்த ஸ்வீட்டோட அளவு, அந்த டேஸ்ட்டு, அந்த கரும்பு ஜூஸ் அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபுல் டேஸ்ட்டு, ஃபுல் சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் குடிக்கும்போது. நான் மட்டும் தான் ஒன்று தான் வாங்கினேன். பாப்பா கொடுத்த, பாப்பா வேணாம் சொல்லிட்டா, வேண்டிக்கிட்டு எனக்கு வேணாம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை வேணாம்மா சொல்லிட்டா. நானும் இருந்தாலும் எனக்கு முன்னே குடிக்க மனசு வரல. அதனால ஒரு வார்த்தை நான் கேட்டேன் அவளுக்கு வேணுமான்னு, இல்லை வேணாம் சொல்லிட்டா. அப்போ நான் மட்டும் தான் குடித்தேன் இந்த கரும்பு ஜூஸை. குடிச்சிட்டு நம்ம அந்த வாட்டிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த விஜய் ஃபோட்டோலாம் வேறு இருந்துச்சு இந்த ஆட்டோவில். பார்த்திங்கன்னா விஜய் ஃபோட்டோ இருந்துச்சு, விஜய் கட்சிக்கொடி பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு. இவ்வளோ ஆட்டோ ஃபேன் போல விஜய். நம்ம இந்த ஆட்டோ வர பார்த்திங்கன்னா விஜயோட ஃபேன் போல இருக்குது. ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா அவங்க விஜய் சாங் தான் வச்சுருக்காங்க. விஜயோட பெரிய ஃபேன் நினைக்கிறேன் நம்மள மாதிரி. நானும் விஜய் ஃபேன் தான், நிறைய பேர் விஜய் ஃபேனாக தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்டோவில் பார்த்திங்கன்னா கொடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கொடி, கட்சிக்கொடி தான் இருந்தது. நான் பார்த்தேன் பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு? ஆட்டோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்சிக்கொடி வச்சுருக்காங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம திரும்பி பார்க்கலாம்.